இந்த 57 வசனம் நல்லா சொல்றான். நீங்களோ அதனை பொய் என கூறிவிட்டீர்கள். எது சீக்கிரம் வர வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கே உரியன. இப்போ இந்த இடத்துல ரசூல்லா என்ன சொல்றாங்க? பையனாவை நான் கொண்டு வந்தேன், நான் ரொம்ப கிளாரிட்டியில் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அந்த அப்டேட் நீங்கள் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய சாஃப்ட்வேர் தகுந்த மாதிரி நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்க. நீங்களோ அதனை பொய் என கூறிவிட்டீர்கள். எது சீக்கிரம் வர வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் யார்? சர்வ வல்லமை படைத்தவன். நாங்கள் யார்? சாதாரண மனிதர்கள். நீங்கள் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா? இல்லை, நிராகரிக்கிறோம்ல. அப்போ நம்மகிட்ட பனிஷ்மெண்ட் வந்திருக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்படி தானே அழிக்கப்பட்டாங்கன்னு உங்கள் குரான் சொல்லுது. நூடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதுன்றீங்க, ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டதுன்றீங்க. எங்களெல்லாம் அப்படி என்ன 10 வருஷத்தில் எத்தனை வாட்டிங்க இந்த டயலாக் விட்டுட்டே இருப்பீங்க? பயந்துகோ 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 பயந்துகோ. எதுக்கு பயப்படணும்? 10 வருஷம் ஆச்சு. நாளுக்கு நாள் நீங்கள் தான் டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் நிலைமை தான், உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது. எங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கலையே. அப்போ ஏன் நடக்கலை? இது கேட்குறாங்க. இது லாஜிக்கல் கொஸ்டின். அதனால் குரான் ரிப்ளை பண்ணுது. அது ரிப்ளை என்ன சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எது சீக்கிரம் வர வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. அந்த ஆற்றல் எனக்கு இல்லை. தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கு தான் உரியன. இது அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஆசைப்படுறீங்க, நான் நினச்சாலும் கொண்டு வர முடியாது. இது அல்லாஹ் தான் கொண்டு வரணும். அவன் ஏன் கொண்டு வரல?